ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 3 பல்லாரி வெங்காயம் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பல்லாரி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்து விட்டால் வெங்காயம் ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா, இந்த 2ஐயும் போட்டு திரும்பி நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பிரியாணி செஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, டபக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணேன்னு தெரில, உரல் 2 இடி இடித்து போட்டுட்டேன். ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்தது. மிக்சியில் சுற்றுறது வந்து நல்லா அரைச்சிரும். இது கொஞ்சம் உரல் இடித்து போட்டதுனால நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து தக்காளி 3 பல்லாரி வெங்காயத்துக்கு, இது வந்து ஆப்பிள் தக்காளி தான், இங்கே நாட்டு தக்காளி இல்லை. அதனால நான் ஒரு 4 தக்காளி, குட்டி தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து புளிப்பு இருக்காது. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து நான் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து பாஸ்மதி அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி அளவு வந்து 1 டம்ளருக்கு 1.5, அந்த அளவில் தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். அதுக்காக இந்த கரண்டி போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அந்த டைமிங்கில் நான் ஃபஸ்ட்டு நெய் சேர்க்கலை. பிரியாணியில் நீங்கள் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த வாசத்தோடு சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி எப்போவுமே நல்லா வதங்கணும். நல்லா அந்த தக்காளி, வெங்காயம் வெளியே தெரியாத அளவுக்கு வதங்கினா தான் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் அதனால் இந்த கரண்டிங்கிறனால, குழம்பு ஊற்றுற கரண்டி அப்படிங்கிறனால நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த கரண்டியை போட்டு நல்லா மசிஞ்சு விட்ருவேன். அது வேக இது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது தான் ஒரு ஃப்ளேவரே. இப்போ வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கறி எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு வந்து பிரியாணியில் போடுற பீஸை வந்து ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா சாப்பிட்டா தான் இருக்கும். இப்போ வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு 2 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நான் பக்கத்து ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். ஏன்னா பிரியாணி செஞ்சால் குறைஞ்சது ஒரு தம் பிரியாணிங்கிறனால ஒரு 1.25 மணி நேரம் ஆகிடுது. அதுவும் நான் சண்டேலாம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு கறியே 1 மணிக்கு மேலே தான் வரும். நான் செஞ்சு சாப்பிட 3 மணி ஆகிடும். அதனால் சரின்ட்டு இப்போ வந்து இது கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன். இது பிரியாணி மசாலா நான் வீட்டிலையே அரைச்சது. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இந்த 3ம் போட்டு வீட்டிலையே அரைச்சது. நான் மிளகாய் பொடி வந்து கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்க சின்ன குழந்தைங்கிறனால. நீங்கள் வந்து உங்களுக்கு உரப்பு தக்கன உப்பு, உரப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு லைட் உரப்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. செய்கிறதே குழந்தைங்களுக்காக தான். அப்புறம் அவங்களே சாப்பிட்லைன்னா வேஸ்ட் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு, உரப்பு இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில சைடில் ரொம்ப காரசாரமாக சாப்பிடுவீங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வந்து இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வைக்கும்போது கேஸ்கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. அந்த மூடியில் குக்கரில் இருக்கிற 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வற்றணும். இப்போ வந்து அரிசி வந்து வேகலை. இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து கரண்டியை நம்ம மாற்றி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி மாற்றி பிடிச்சி நம்ம வந்து கிண்டி விடணும். அப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் வந்து ஓட்டையாக இருக்கும்ல, கண்கரண்டி, பெரிய கரண்டிலாம் போட்டால் அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். இப்படி இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு நம்ம தம் போடணும். இப்போ பாருங்கள், சாதம் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நசுக்கி விட்டாலே இந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து குக்கரை வந்து இறக்கி வச்சிடலாம். ஏன்னா தோசைக்கல்லில் வச்சு தம் போடும்போது நமக்கு அடி சூடும் இருக்கும். குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு அந்த சூட்லேயே கொஞ்சம் வந்து வெந்து வந்துடும். சூப்பரான தம் பிரியாணி ரெடி. தம் போடும்போது கொஞ்சம் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வந்து தோசைக்கல்லை சூடாக வைங்க. அப்புறம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சூப்பரான தம் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி செய்யும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்றா வந்து உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அந்த பாஸ்மதியோட இதே இது நம்ம நார்மலாக விசில் விட்டோம் அப்படின்னா அந்த சாதம் வந்து சாஃப்டாயிரும், கொஞ்சம் திக்னஸ்ஸாக இல்லாமல். அப்புறம் வந்து தயிர் வெங்காயமும் வெள்ளரிக்காயும் தான் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி மண்டே செஞ்சதுனால நான் கிரேவிலாம் எதுவும் பண்ணலை, பிரியாணி மட்டும் தான் பண்ணேன். அப்புறம் பிரியாணிக்கு சூப்பரான தயிர் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தயிர் பச்சடிக்கு நான் 2 பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். இப்படி குட்டி குட்டியாக நறுக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நீள நீளமாக இருக்கிறத விட. இப்போ நிறையா ஃபங்க்ஷனில் வந்து இப்படி குட்டி குட்டியாக தான் நறுக்கி வைக்கிறாங்க. இதை நல்லா கழுவி தண்ணியை வந்து நான் ஜூஸ் வடிகட்டில் ஊற்றி இருத்துட்டேன். ஏன்னா நான் வந்து தயிர் வந்து எனக்கு வந்து பால் தயிர், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை. அப்புறம் நம்ம தண்ணி நல்லா இருத்தும் போது இது வந்து எனக்கு வீட்டில் உள்ள பசுமாட்டு தயிரா, அதனால் கடை தயிர் மாதிரி கட்டியாக இருக்காது. அதனால் நம்ம தண்ணி அந்த வெங்காயத்துலேயும் தண்ணி இருந்ததுன்னா தயிர் வந்து நல்லா பச்சடி வந்து நல்லா கட்டியாக இருக்காது. வெங்காய பச்சடி கொஞ்சம் தண்ணியாகிடும். அதுக்காக தான் அந்த வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை வந்து நல்லா வடித்து இருத்துட்டேன். கொஞ்சமாக சீனி போடும்போது நம்ம கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும். அரை இனிப்பு, அரை புளிப்பு, உப்பு இந்த 3ம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பச்சடி ரெடி பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். லேசாக உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி. தயிர் வந்து ரொம்ப புளிக்கலை, அதனால் லைட்டாகவே உப்பு போட்டேன். பாய் பாய்.